டிஎன்ஜிஏ கட் ஆஃப் அனலைசஸ் 2025. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்னுடைய வேல்யூ நம்ம குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால தான் இதுக்கு முன்னாடி அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டோம். அதுக்கு முன்னாடியும் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே 1 by 1 போட்டுக்கிட்டே வரேன். அதில் 11 கவர்மெண்ட் காலேஜஸில் 2வது கவர்மெண்ட் காலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலேஜ் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, அந்த கோர்சஸில் எல்லாத்துலேயுமே எத்தனை சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். ஏன் சார் அப்படி? இல்லைப்பா, இந்த காலேஜஸில் கவர்மெண்ட் காலேஜஸில் காமன் கோர்சஸ் தான் இருக்குது, ஒரு யூனிக்கான கோர்சஸ் கிடையாது. காமன் கோர்சஸ் எடுக்கிறவங்க பெஸ்ட் காலேஜாக கவர்மெண்ட் காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் ஃபீஸு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்பா. என்னுடைய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனுக்கு நான் ஒரு இன்ஜினியரிங் முடிக்கணும், இந்த கோர்ஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் காலேஜை தாராளமாக என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணலாம். ஸோ இது யாருக்காக உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்காகவே இந்த கவர்மெண்ட் காலேஜஸை கவர்மெண்ட்டு சூப்பராக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரைட், இப்போ நம்ம இந்த இதில் பார்க்கக்கூடியது நம்மளை என்ன கேட்டகரியில் பிரித்து வச்சுருக்காங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இத்தனை கேட்டகரியில் நம்ம பிரித்து வச்சுருக்காங்க. கட் ஆஃப் அனலைசிஸ்னால் என்னது சார்? அது ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். என்ன, இந்த கோர்ஸை இந்த காலேஜில் இந்த கேட்டகரியில் நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவ்வளவு மார்க்கு இல்லை, இவ்வளவு மார்க்கை விட கொஞ்சம் கூட வாங்கியிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃபை நான் லாஸ்ட்டு கட் ஆஃபை இங்கனக்குள்ளே எழுதி போட்டுருவேன். நீங்கள் இந்த வருஷம் வாங்கக்கூடியது 2025 நீங்கள் வாங்கக்கூடிய கட் ஆஃபை இந்த கட் ஆஃபோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஆர் நாட் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஃபைனலைஸ் பண்ணி முடிவு பண்ணலாம். ஸோ தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் அதை பற்றின லாஸ்ட் இயர் லாஸ்ட் கட் ஆஃப் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம அனலைசஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்பவும் சொல்கிறதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன செய்யுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் டிஎன்ஜிஏ கட் ஆஃப் அனலைசஸ் 2025. தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர். இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ட்ரிபிள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை சீட்ஸ் சார் அவைலபிளாக இருக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் 60 seats available, ECE 120 seats, ட்ரிபிள் 60 seats, சிவில் இன்ஜினியரிங் 60 seats, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 120 seats இருக்கு. அப்புறம் இத்தனை சீட்ஸுக்கும் லாஸ்ட் இயர்ல லாஸ்ட் கட் ஆஃபா என்ன இருந்திருக்கு? அப்படி என்ன சார் மீனிங்கு? லாஸ்ட் இயர்ல ஓசி கேட்டகரியில இந்த காலேஜில் லாஸ்ட் கட் ஆஃபா இவ்வளவு போட்டிருக்காங்கப்பா. நீங்க ஓசி கேட்டகரியில அதாவது ஓப்பன் காம்படிஷன்ல வந்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் இல்லைன்னா இந்த கட் ஆஃபை விட கூட எடுத்திருந்தீங்கன்னா இந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓசி கேட்டகரியா இருந்தா 183.5, பிசி கேட்டகரியா 171, 175, 175.5, 152, 171. சப்போஸ் இசி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 173, 162.5, 163.5, 162, 138, 117.5, 119. ட்ரிபிள் 162, 152.5, 143, 152, 138.5, 124. சிவில் இன்ஜினியரிங் 149, 124.5, 128, 136.5, 118. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 148, 124.5, 124.5, 134.5, 123.
இது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் லாஸ்ட் இயர் அதாவது 2024ல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் லாஸ்ட் கட் ஆஃபா இது போட்டிருக்காங்க. இது கவர்மெண்ட் காலேஜ். ஸோ உங்களுக்கு இந்த காலேஜ் எடுக்கணுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த கோர்ஸ் எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் கம்பேர் யுவர் கட் ஆஃப். இந்த கோர்ஸோட இந்த கேட்டகரியை உங்களுடைய கட் ஆஃபை கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஐ ஆம் எலிஜிபிள் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே என்ன செய்யுங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது காலேஜஸை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும், ஏதாவது காலேஜஸ்னுடைய கட் ஆஃப் அனலைசஸ் தெரியணும் அப்படின்னு செஞ்சீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப கிளியராக என்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்டோன்னா சொல்ல முடியும். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.